வணக்கம். அதுவே என் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் தான் என் சிறப்பு வணக்கம். என் பெயர் கு. வேதஸ்ரீ. நான் தம்மம்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவி. நான் உங்கள் முன்னால் பேச விரும்புவது விவசாயம் நாட்டின் பெருமை. என் உரையை துவங்கும் முன் ஒரு உண்மையை உங்கள் முன் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் கண்டிப்பாக விவசாயங்களாக தான் இருந்திருப்பீர்கள். விவசாயம் ஏன் தொழில் என கூற கூச்சப்படும் இச்சமுதாயத்தின் முன் என் முன்னோர் ஒரு விவசாயிதான் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஆண்டவனால் ஆறறிவோடு அலைந்து திரிந்த மனிதன் சிக்கி முக்கி கற்களில் நெருப்பை கண்டுபிடித்தான். ஒரு நொடிய கற்களில் சக்கரத்தை கண்டுபிடித்தான். சக்கரத்தின் மீது சவாரி சென்றான். மாடு பூட்டி உழவு தொழில் செய்தான். ஆட்சி படுகைகளை பசுமை பிரதேசங்களாக்கினான். மனித இன வரலாற்றில் முயற்சிகள் தான் கண்டுபிடிப்புகளாகின. அதன் விளைவே இன்று உலகம் நம் கையில் வசப்பட்டு இருக்கிறது. இரவை பகலாக்கி உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டோம் நாம். அதன் விளைவே இன்று செயற்கைக்கோள், மின் அணுச்சாதனங்கள், கணிப்பொறி, இன்டர்நெட், அணு ஆற்றல் என வளர்ந்து கொண்டே செல்லும். அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்தாலும் பசி எனும் இரு எழுத்துக்கு முன் அனைத்தும் மண்டிடும். ஒரு மனிதனின் பசியை நீக்குபவன் தான் விவசாயி. ஆனால் அவரது பசியை நீக்க யாரும் இல்லை. ஆதி காலத்தில் மனிதன் அதிகாலையில் எழுந்து நீராரம் குடித்துவிட்டு கலப்பை தோளில் சுமந்து வயல்வெளி நோக்கி செல்வான் உழைப்பதற்காக. உழைக்கச் சென்ற கணவனுக்கு உணவு சமைத்து கொண்டு தன் மகனையும் மகளையும் அழைத்துச் சென்று சோற்று சட்டியை தலையில் சுமந்தவளாய் வயல்வெளி நோக்கி சென்று தனிமையில் உழைக்கும் தன் கணவனுக்கு துணைக்கு செல்வாள் மனைவி. உழைத்து கழித்தவர்கள் ஒன்றாய் அமர்ந்து உணவு உண்பர். பிறகு மீண்டும் இணைந்து உழைப்பார்கள். சூரியன் மறையும் வேளையில் வீட்டிற்கு வந்து உணவறிந்து ஓய்வெடுப்பார்கள். இதுதான் நம் நாட்டில் உள்ள கிராம மக்களின் வாழ்க்கை நிகழ்வு. ஆனால் இன்று இது போன்ற நிகழ்வுகளை நம்மால் திரையில் மட்டுமே காண முடியும். அன்று விவசாயத்தில் விளைச்சலை கொண்டுதான் பணக்காரன் உருவாகினான். ஆனால் இன்று ஒரு விவசாயி பல மடங்கு விளைச்சலை விளைவித்தாலும் அவன் ஏழையாகவே இருக்கிறான். ஏன் இத்தகைய மாற்றம்? என்ன ஆனது இந்த விவசாயம்? சிந்திக்கும் போது புலப்பட்ட உண்மைகள். பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்ற பெயரில் விவசாயத்தை உயர்த்த போகிறோம் என்பது மக்களை ஆளும் அரசு, மக்களை ஆளும் அரசு மக்களுக்கு நன்மைகள் செய்யும் என்று ஏமாந்தவர்கள் தான் நம் விவசாயிகள். பசுமை புரட்சி என்பதன் மூலம் 10,000 ஆண்டுகால இந்திய விவசாயி பரிமாண வளர்ச்சியை அளிக்க ஆரம்பித்தது இந்த அரசு. எல்லா பெற்றோர்களிடம் குழந்தைகளிடம் நீ பெரியதான கலெக்டராக, டாக்டராக, போலீஸாக என்றுதான் சொல்கிறார்கள். விவசாயியாகி மனிதர்களின் பசியை நீக்கி என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும். பேசினது சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனி தேவையில்லை விளக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.